ஹலோ, இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக மோமோஸ் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஃபுல் நார்த் இந்தியன் ஸ்டைல நான் ஓவரா அந்த பூண்டை போட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. பட் நம்மளோட தமிழ்நாட்டு ஸ்டைலும் அதுல கலந்துருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மோமோஸ்க்கு மாவை பிசைஞ்சு வச்சுடலாம். இந்த மெஷரிங் கப்பால நான் 2.5 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். 5-6 பேர் எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் அந்த மோமோஸ் குழந்தை எல்லாம். அதுக்காக 2.5 கப்பு. இதுக்கு மட்டா உப்பு போட்டா போதும். ஏன்னா ஃபில்லிங் உள்ள நம்ம உப்பு போட போறோம். அப்புறம் அது மேல அந்த சாஸ் ஒன்று தொட்டு சாப்பிட்றா பாருங்க, அதுலயும் உப்பு போடுவோம். அதனால சும்மா 1 or 2 பிஞ்ச் போட்டா போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஜலத்தை தெளிச்சு பிசைய வேண்டியதுதான். கோதுமாவிலையும் பண்ற அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வருதான். நான் ஒன்றும் தின்னு பார்த்தது இல்லை எதுவும். சரி, ஒரு நாள் தானே, இந்த லீவ்ல தான், அப்புறம்லாம் கிடையாது. கொஞ்சோண்டு எண்ணெய் கையில ஒட்டாம ரவுண்டா எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் இந்த மாதிரி பூரிக்கு பிசைவோம் இல்லையா, மாவை கொஞ்சம் டைட்டா, அந்த மாதிரி ஓரளவு. ரொம்ப டைட் இல்லை, கொஞ்சம். இதை பாருங்க, ஒரு ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அதுக்குள்ளேயும் அது ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்க, அடுத்து இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று தொட்டுப்பா இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் தக்காளி சட்னி தான். அதில் பாருங்க ஒரு 5-6 பல்லு பூண்டு. உங்களுக்கு வேண்டாம்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி பழத்தை அப்படி கட் பண்ணிட்டு இந்த ஜலத்தில் போட வேண்டியது தான். இந்த காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் அட்ராக்டிவாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது. இப்போ இதை இஞ்சி கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். இப்போ இந்த ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் பாருங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயமா ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். கோஸ் கொஞ்சம், ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு. குடமிளகா ஒரு 1/2 குடமிளகா, ஒரு 2 கேரட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு, இது பாருங்க ஒரு சின்ன பீஸ், அவ்வளோதான். பூண்டு பல்லு ஒரு 4 பல்லு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ பாருங்க, பொடியா நெருக்க வந்தவா நெருக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அந்த கேரட் சீவல் இருந்துன்னா அதுல நல்லா சீச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பர் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இருக்கு, அதுல போட்டு பொடியா பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த கரிகாலாம் ஆஃப் பாயில் தான் இது பண்ண போறோம். அதனால பொடியா இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லாட்டா பச்சை வாசம் வரும். இப்போ பாருங்க, இந்த குடமிளகாய் எவ்வளோ சன்னமா கட் பண்ணியிருப்பதெல்லாம். அடுத்து இந்த கேரட் போட்டுடலாம். பாருங்க, கேரட் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்து இந்த வெங்காயத்தை போடுறேன். அதோடய ஒரு பச்சை மிளகா, அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொடியாயிடும். இதை தனியாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வதக்கிப்போம். அடுத்து கோஸை போட்டுருவோம். இந்த கோஸ் பாருங்க, நல்லா எவ்வளோ பொடி பொடியாக வந்திருப்பதில்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஃபில்லிங்க்கு. இப்போ பாருங்க, இது ஒரு 10 நிமிஷமா அந்த கரிகால் இருக்கிற வரைக்கும் வெந்திருக்கு நல்லா. தக்காளி தோல்லாம் வெளில வருது பாருங்க. மிளகா நல்லா வெந்து கொடுத்தோம். இப்போ இதை அணைச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ பாருங்க, அதுலேருந்து இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த ஜலத்திலேயே இதுக்கு தக்கன அளவுக்கு எவ்வளோ வேணுமோ, இது நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை கரைச்சி அதில் விடணும். ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிட்டு இதை ஊற்றி அதில் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்க, இது கரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ இதில் விட்டுருவோம். அவ்வளோதான், அணைச்சிடலாம். அது பாருங்க, இந்த சூப் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு பார்த்தீங்களா. மேலும் கொஞ்சம் மினுமின்னு இருக்கும் இந்த சாஸ் வந்து. அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி விட்றாலும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆறி எடுத்து இந்த தோலெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த மிக்சி ஜாரில் இதை போட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கு அந்த சாஸ்க்கு தகுந்த உப்பு, இப்போ இதை அரைச்சின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இதை நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த அதை விட்டே நம்ம வந்து இதை அலம்பி அதில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாஸ் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்லிங் பண்ணுவோம். இப்போ பாருங்க, வானலி காஞ்சதும் எண்ணெயை விட்டுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லா. ஃபர்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ பாருங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த கரிகால்லாம் அதில் போட்டுருவோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு, அழகா. இப்போ பாருங்க, ஆக்சுவலா அவ என்ன பண்றான்னா, இந்த வெஜிடபிள்லாம் ஒரு துணியில போட்டு ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே பச்சையாவே வைக்கிறா. பட் நமக்கு அப்படி பச்சையா வச்சா பிடிக்காதுன்னு தோன்றது. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு வதக்கிட்டு தான் வைக்க போறேன். அப்பதான் அதுல இருக்க இந்த தண்ணி எல்லாம் வத்தும். கொஞ்சம் ஃபுல்லா வதக்க வேண்டாம், சும்மா அந்த ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கணும் அது உள்ள. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வதக்கலாம். கலரிண்டே இருக்கணும் பக்கத்துல. அதே சமயத்துல இந்த கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. வறுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம். இந்த காய்க்கு தக்குன்னு மட்டா போட்டுக்கோங்க. எல்லாத்துலயும் உப்பா இருக்கும். மாவுல உப்பு, இதெல்லாம் உப்பு, சாஸ்ல உப்புன்னு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு. இதுக்கு கொஞ்சம் மிளகு பொடி, ஆல்ரெடி ஒரு மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா.
இஞ்சியும் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் பக்கத்துலேயே நின்றுட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டா அடியில் ஜொய்யன்னு ஏதோ பிடிச்சிக்க போகிறது. அடுத்து இந்த சோயா சாஸ்மா இந்த கடையிலேயே கிடைக்கிறது. இப்போ பாருங்க, இது ஒரு 3/4 ஸ்பூன் திட்டத்துக்கு தான் நான் விடுறேன். வினிகர் கூட இதில் விடலாம், பட் எங்காத்துல இன்னைக்கு இல்லை வினிகர். இப்போ இது பச்சையாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம் அதில். அவ்வளோதான், இது 3/4 வேக்காடு தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே வேண்டாம். அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன் நான். நல்லா ஆறணும். இப்போ பாருங்க, இதை இட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை தொட்டுண்டு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க மாவு. ஒரு பூரி சைஸுக்கு மாவை அப்படி கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, இந்த சைஸ்க்கு ரொம்ப தடிமனாகவும் வேண்டாம், ஏன்னா வெறும் தோலாக இருக்கும் பாருங்க. இதே மாதிரி ஒரு 4 இட்டுப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்க, இந்த இட்லி பிளேட்டில் தான் நான் வைக்க போகிறேன். அதில் சொட்டு எண்ணெயை தடவி வச்சுப்போம். இப்போ 4 அப்படி இட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதை ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இது பாருங்க, ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்து இப்படி இந்த சாரிக்கு ஃப்ளீட் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி அங்கே இந்த பக்கமும். இங்கே ஒரு 4 வச்சா அந்த பக்கம் ஒரு 4. இழுத்து இழுப்புக்கு வரும், மைதா தானே. ரொம்ப மாவாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி. இப்போ இந்த 4ஐயும் இப்போ தட்டில் வச்சு வேக விடலாம். இப்போ மட்டை கொஞ்சம் எண்ணெயை தொட்டுண்டு நம்ம இட்லி பிளேட்லேயே பண்ணலாம். ஸ்டீமர் இருக்கோ அதில் பண்ணுங்க. மேலே ஆயில் கொஞ்சம் இப்படி லைட்டாக அப்ளை பண்ணால் மினுமின்னு இருக்கு பாருங்க. அடி தட்டு நான் காலியாக தான் வச்சுருக்கேன், அதில் தண்ணி வரும். இப்போ இதில் வச்சுருவோம். வச்சுட்டு தண்ணி கொதிச்ச உடனே வைங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் போதும். ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இது 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. இது திறக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் தடவினதால அப்படியே எடுத்துடலாம். அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க, உள்ள இருக்கிறது தெரியணும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஒரு செட்டு மோமோஸ் பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு இந்த டொமேட்டோ சாஸ், அந்த மயோனீஸ் கூட தொட்டுன்னு சாப்பிடுவா எல்லாரும். அது வேணுங்கிறவா அதை வாங்கிக்கோங்க, இப்பதான் கடையிலே கிடைக்கிறது வெஜ்ஜு. இதே மாதிரியே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, இவாளுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டா. நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.